ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ரோம் வித் அக்காஸ். இது வந்து பார்ட் 2 இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம இப்போ ஷிம்லால வந்து சரி இங்க வந்து சைட் சீயிங் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுவோம். ஆக்சுவலா இங்க வந்து ஸ்னோஃபால் கிடையாது. இங்க இருந்து நம்ம எங்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குஃப்ரி. அண்ட் குஃப்ரியில என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்கேதான் ஸ்னோஃபால் இருக்கு. இந்த ஏரியா வந்து கொஞ்சம் டவுன் சைட்ல இருக்கிறதால இங்க வந்து ஸ்னோஃபால் கிடையாது. அண்ட் குஃப்ரி போயிட்டோம்னா அங்க வந்து ஸ்னோஃபால் வந்து ஓரளவு இருக்கும், நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அண்ட் சின்ன 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 ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க இந்த வீடியோல. அண்ட் குஃப்ரி போறோம் அண்ட் அங்க இருக்கிற சைட் சீயிங் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அண்ட் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றாங்க, எவ்வளவு பிரைஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலா இதுல எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுவும் ஒரு ஷார்ட் வீடியோவா தான் இருக்கும். மேக்ஸிமம் வந்து லென்த்தா போடுறத விட ஒரு 7 மினிட் 8 மினிட் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவா போட்டோம்னா உங்களுக்கும் ஒரு மாதிரி என்டர்டைன்மெண்டா இருக்கும்ல. ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒரு ஒரு 10 to 11 ஒரு 3 hours ஒர்க் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் அண்ட் அதுல இருந்து எனக்கு ரிமைனிங் டைம் ஃப்ரீ தான். இவங்க வந்து டெல்லியில இருக்காங்க, டெல்லியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதால பக்கத்துல தானே செகண்ட் பஸ் போட்டு வந்துட்டாங்க. இவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. அதே டைம்ல நான் இங்க இருக்கேன். அதை அப்படியே யூட்டிலைஸ் பண்ணிட்டு அண்ட் இவர் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது ஓகே ஒய் நாட் அப்படின்றதுதான் போயிட்டு இருக்காங்க. शिमला जाने के लिए ओन मनी स्पेंडिंग बट மணாலி பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம எதுவும் கேட்க வேண்டாம், சைலண்டா போயிட்டு சைட் சீயிங் எல்லாம் பார்த்து டைரக்ட் அப்படியே உங்களுக்கு என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றேன். டைரக்ட் ஆபீஸ் பேமெண்ட் நான் அடுத்து அங்க போய் கண்டினியூ பண்றேன். 4 दिन இன்னொரு முக்கியமான விஷயம், ஷிம்லால வந்து இந்த ஆட்டோ ரிக்ஷாஸ் வந்து கிடையவே கிடையாது. எப்போவோ பேன் பண்ணாங்க அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. பிரிட்டிஷ் சம்திங் பிரிட்டிஷ் பீரியட்லேயே வந்து அப்போ ரூல் போட்டிருக்காங்க இந்த மாதிரி வந்து ஆட்டோஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. கிளியராக தெரியல, கேட்டால் அப்படி தான் சொல்கிறாங்க. அதை பற்றி எனக்கு டீட்டெயிலாக தெரியல. அதே மாதிரி இங்கே பார்க்க முடியல, ஆட்டோஸே பார்க்க முடியல. ஆட்டோ ரிக்ஷாஸ்லாம் மேக்ஸிமம் டாக்ஸி அதுவும் வந்து மெயினாக இருக்கிறது வந்து मारुति ऑल्टो 800. सो இதுதான் मैक्सिमम இருக்கு ऑटो रिक्शा नहीं वर्ल्ड में पहली कंट्री है. बोला कौन सा प्रॉब्लम, क्या प्रॉब्लम ऑटो रिक्शा का? बोला पॉपुलेशन एक्चुअली ब्रिटिश अंग्रेजों ने रूल बनाया था ना कि शिमला में ऑटो रिक्शा नहीं चलना चाहिए, नहीं तो बहुत हो जाएगा, कंजस्टेड हो जाएगा. कंजस्टेड करेक्ट, क्योंकि दिल्ली वालों को, चंडीगढ़ पंजाब वालों को लोकल घूमने आते हैं ना. बोला हिल्स, हां இது கொஞ்சம் ஹில்ஸ் ஏரியாவும் இருக்குல்ல. बोला शिमला में पूरा हिल्स है ना. सो नहीं हिल तो है, ऐसे सीधे तो चल सकता है, जब फ्री में चल सकता है, लेकिन अलाउड नहीं है ना. ठीक, नहीं तो फिर ऐसा होता ना. अब देखो यूपी में कितना ऑटो रिक्शा है, कितना पोल्यूशन है. எனக்கு ஊட்டில கொடைக்கானல்லையுமே வந்து ஆட்டோ ரிக்ஷா கம்மியா தான் இருக்கும். ஆட்டோ ரிக்ஷா இருக்கும் பட் கம்மியா இருக்கும். ஓகே, ஆனா இங்க இல்லாததுக்கான ரீசன் இதுதான். ஆமா, ஓகே, நோட் பண்ணிக்கோங்க பாய்ஸ் அண்ட் गर्ल्स. शिमला में इंटरेस्टिंग फैक्ट, शिमला में कुछ नहीं है, ऐसा नहीं है. मतलब शिमला का फेमस क्या? एप्पल மட்டும் தான், வேற எதுவும் கிடையாதுங்களா? कुल्फी चले जाएगा टाइम है ना, पूरा एप्पल ट्री है ना, थोड़ा समय रुकेंगे यार. फोटो अभी एप्पल नहीं है ना, अभी ट्रीज है ओके. अगस्त सितंबर में होता है एप्पल. அப்போ एप्पल सीजन வந்து सितंबर. फल नहीं, अभी नहीं, फूल नहीं, फूल भी नहीं है. जुलाई अगस्त में फूल लगेगा, सितंबर में और अक्टूबर में सेब. अभी जब स्नो मिलेगा तो एप्पल नहीं मिलेगा, फूल भी नहीं मिलेगा. गाइस இதெல்லாம் கேட்டுக்கோங்க, खाली पेड़ எனக்கு தெரியல, அப்படியே தெரிஞ்ச மாதிரி தலையாட்டி வேண்டியது. जब आप सितंबर अक्टूबर में आएंगे तो स्नो नहीं मिलेगा, एप्पल होगा. गाइस याक ऑफिशियला வந்து भी मिलेगा, ஸ்னோ இருக்கிற ஏரியாக்கு வந்தாச்சு. இங்க பாரு யாக்டா, याक குப்ரி में मिलेगा. இங்க பார்த்தேன் நான் ஒரு தடவை பஸ்ல வரும்போது ஃபுல்லா யாக் தான் நிறைய இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து என்னடா இது நம்ம ஊர்ல இருக்க மாதிரி மாடு மாதிரி இருக்குது என்ன எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா சர்ச் பண்ணி பார்க்கும்போது யாக்குன்னு இருக்கு. யாக்கா மறந்துட்டேன் சின்ன வயசுல. ஓகே இருங்கண்ணா அண்ணா சொல்லுங்க, உங்களோட இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இது பிடிங்க யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க, அப்படியே ஜாலியாக பேசுங்க. எப்படி இருக்கு இந்த ஸ்னோவை பார்க்கும்போது? ஃபர்ஸ்ட் டைமா? ஃபர்ஸ்ட் டைம்
பார்க்கும்போது அண்ணா 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 பேட்டி எடுக்கிற மாதிரி பேசாதீங்கண்ணே, சும்மா ஜாலியாக பேசுங்கண்ணே, சும்மா ஜாலியாக. சின்ன வயசுல இதெல்லாம் ஆசை தான் பார்க்கணும். எல்லாருக்குமே ஆசை தான். இப்போது ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறீங்க. ஆனால் நான் பார்க்கும்போது என்ன இந்த மாதிரி யாரும் கேட்கல. தமிழ்நாட்டில் வேற பிறந்தோம்ல, நம்ம எப்பயுமே சூடு. அதுவும் என்னோட ஊர் விருதுநகர், இந்த ஃபுல்லாக வந்து வெயில் தானே. இப்போ அந்த சின்ன வயசுலாம் நம்ம நினச்சிருப்போம்ல, அது அந்த ஹாலிவுட் மூவிலாம் பனி பெய்யுமா, நம்ம ஊரில் வந்து பனிலாம் வந்து இருக்காதா, அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணுவேன். சின்ன வயசில் திங்க் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு எப்படின்னு தெரியல. இங்கே பாருங்கள், ஆனால் இதெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. நம்ம இன்னும் போக போக வந்து ஃபுல்லாகவே வந்து இன்னும் ஸ்னோஸ் நிறையா இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக வந்து எப்போ ஸ்னோ பெஞ்சதுக்கு இல்லைங்க? இப்போ லாஸ்ட்டாக गॉड गिफ्ट। हाँ गॉड गिफ्ट। हाँ जब आपने रूम लिया तो शिमला में स्नो नहीं था। हाँ कब फॉल है ना? लास्ट वीक और कब आ गया? 2 तारीख को 2 तारीख ना, फरवरी 2। ओ राइट हाँ 2 फरवरी। हाँ 2 को 5 को आ गया। ஓகே, அதான் ஆன்லைன்லேயே தான் போட்டிருந்தாங்க. 2 ஃபெப்ரவரியில் வந்து ஃபெப்ரவரியோட कुफरी विलेज। हाँ हाँ कुफरी स्टार्ट। हाँ हाँ और यहाँ पे आप ATM यूज कर सकते हैं। हाँ आगे जरूरत पड़ेगी आपको कैश। ठीक है, ओ इधर है கைஸ். இதுதான் வந்து அந்த குஃப்ரி, அந்த இடத்துக்கு வந்தாச்சு. அண்ட் இப்போ இங்கேருந்து வந்து அந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும்னு சொன்னேன்ல, ஸோ அந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கு வந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குது. சரிங்களா, இங்கேருந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இவ்வளோ ஸ்னோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஃபுல்லாகவே ஸ்னோ தான் உங்களுக்கு. அண்ட் இதில் என்ன விஷயம்னா, வெயிலும் அடிக்குது, பட் ஆனால் அந்த ஸ்னோ வந்து கரைய மாட்டேங்குது. அதுதான் பெரிய ப்ளஸ்ஸே இங்கே அதுதான். அண்ட் டெம்பரேச்சர் பார்த்தோம்னா அரௌண்ட் ஒரு 5 டிகிரி 4 டிகிரி அந்த ஒரு ரேஞ்சில் தான் இருக்கும். வந்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து பிளான் பண்ணி வந்துக்கோங்க. அண்ட் இங்கே வின்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட விசாரிச்சுட்டு வந்துருங்க. இங்கே வந்து வந்தவங்கள்ட்ட இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கலாம், மெசேஜ் பண்ணி கேட்கலாம், என்ன வேணால் பண்ணி கேட்கலாம். நான் சொல்லுவேன் ட்ரிப் ஸ்பான்சரு பார்த்துக்கோங்க. ஆமாம், நீங்கள் தான் ட்ரிப் ஸ்பான்சரு. அப்புறம் நான் உண்மையை சொன்னால் ஏற்றுக்கோங்கப்பா. உங்கள் வீட்டில் பார்த்தவங்களை என்ன கேட்க போகிறாங்க சொல்லுங்கள். மக்களே, குஃப்ரியில் இருக்கிற டாப் பிளேஸுக்கு வந்தாச்சு. அண்ட் இங்கே தான் வந்து ஸ்னோ ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நடக்கும். அண்ட் இங்கேருந்து எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி மேலே கூப்பிட்டு போவாங்க. இங்கே மேலே போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, ஹார்ஸில் போயிட்டுருக்காங்களே. ஸோ இவங்க எல்லாமே இன்னும் டாப்புக்கு போவாங்க, ஸ்னோ இருக்கிற பிளேஸுக்கு. அண்ட் இதெல்லாம் பார்த்தோம்னா இங்கே இருக்கிற கவர்மெண்ட் அலோகேட் பண்ணியிருக்கிற ஆக்டிவிட்டீஸ் பேக்கேஜ், ஓகேங்களா. இதெல்லாமே வந்து HP டூரிசம் தான் வந்து அலோகேட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் இங்கே ரெண்டலுக்கு ஸ்னோ ஷூட் அண்ட் ஷூஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். கம்மியான ப்ரைஸில் பேசி வாங்கிக்கோங்க, பார்கெயின் பண்ணுங்கள். பார்கெயின் பண்ண தெரிஞ்சால் தான் எதாக இருந்தாலும் நம்ம வந்து பட்ஜெட்டில் முடிக்க முடியும். அப்படி இல்லைன்னா அவ்வளோதான், நமக்கு நாம போட்டுருவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்கெயின் பண்ணி பண்ணுங்கள். அண்ட் நான் இப்போது ஹார்ஸ் ரைட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டேன். அண்ட் இதுதான் வந்து நம்மளுடைய அவுட்ஃபிட்.